ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் பிலால். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காசா பகுதியில் இன்னுமே தொடர்ந்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்திட்டே தான் இருக்காங்க. போர் ஒப்பந்தம் நடந்து, அதாவது போர் ஒப்பந்தம் போடப்பட்டும் திரும்பவும் நிறைய தாக்குதல் மாதிரியான நடந்துட்டே தான் இருக்குது. இருந்தாலும் இப்போ அங்க இருக்கக்கூடிய மக்கள் தன்னைத்தானே வந்து ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்களை ரெடி பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் எந்தெந்த வகையிலலாம் அவங்களுக்கு வந்து ஒரு டார்ச்சர் கொடுக்க முடியுமோ, இல்ல குடியேற்றங்கள், அதாவது இப்ப அந்த மஞ்சள் கோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்லை விதிச்சதுக்கு அப்புறம் அதுக்குள்ள வந்து யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்லியும் அதுக்குள்ள வந்து ஆர்மி போறது இல்ல, அங்க இருக்கக்கூடிய இஸ்ரேல் மக்களே உள்ள போய் இடம்பெயர்ந்து அங்க போய் தங்கறதுக்கான வேலைகள்லாம் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல என்னென்ன நடந்துட்டு இருக்கு, காசா மக்களை வந்து அவங்க எப்படி ட்ரீட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோல நம்ம டீட்டெயில்ஸா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அந்த மஞ்சள் கோடு அப்படின்னு வந்து சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த கோட், அதாவது அந்த இந்த பகுதிக்கு எடுத்து வந்து உங்களுக்கு இது வந்து இதுக்கப்புறம் வந்து ராணுவத்துக்கு அப்படிங்கிற மாதிரி பிரிச்ச அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா ஒப்பந்தத்தை மீறிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஹமாஸ் வந்து ஒப்பந்தத்தை மீறி இருக்காங்கன்னு சொல்லி இஸ்ரேலுடைய ஆர்மிகள் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா உள்ள நுழைஞ்சு அங்க இருக்கிற அந்த ஓரத்துல இருக்கக்கூடிய அந்த எல்லை கோடுகளுக்கு, அந்த மஞ்சள் கோடு அப்படின்னு அந்த விதிக்கப்பட்ட இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய காசா மக்களை வந்து அடிக்கிறதா இருக்கட்டும், அங்க இருக்கிற மக்கள் வந்து அங்க இருக்க தங்கியிருக்க மக்களை வந்து அங்க இருந்து துரத்துறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ இவங்களை வந்து தொடர்ந்து பீரங்கிகளால் தாக்குறது, குண்டு இந்த மாதிரிகள் போட்டு வந்து தாக்குறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அங்க இருக்கக்கூடிய மக்களுமே உள்ள இறங்கி அவங்கள தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடத்த வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி அந்த இடத்துல இவங்க குடிபெயர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அது இஸ்ரேல்ல இருந்து மக்கள் எல்லாரும் அந்த இடத்த வந்து ஆர்மிஸ் பிடிச்சக்கு அப்புறமா, அங்க இருக்கிற மக்களை தாட்டி விட்டது, அங்கிருந்து போக வச்சதுக்கு அப்புறமா இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் அங்க போய் அங்க தங்கி அவங்களுடைய மாற்றி, அதாவது இங்க அவங்க ஊருக்குள்ள இருந்து வந்து சில பேர் அங்க போய் தங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க இருக்கிற இடத்துல போய் சரியா இருக்கக்கூடிய வீடுகளை எடுத்துக்கிறதா இருக்கட்டும், அவங்களுடைய உடைமைகள், அதாவது ஒரு இடிஞ்ச நிலையில பல வருஷமா போர் நடந்ததுனால இடிஞ்ச நிலைமையில இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாம் விட்டுட்டு சரியான நிலைமையில இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாத்தையும் வந்து அவங்க எடுத்துக்கிறது. ஒரு இடத்த வந்து புதுசா அந்த அந்த இடம் வந்து ஓகே, இந்த இடத்த நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதை கிளீன் பண்ணி அதை வீடு கட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கிறது. ஸோ இந்த மாதிரி பணியில வந்து ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க இருக்கக்கூடிய இஸ்ரேல் மக்களுடைய வாகனங்கள் அந்த மாதிரி ஏதாவது அந்த அந்த இடத்த அவங்க பிடிச்சிருக்காங்கல்ல, ஸோ அங்க இருக்கக்கூடிய காசா மக்களுடைய வாகனங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதை மக்கள் எரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த விஷயம்லாம் வந்து நேற்று நடந்திருக்கு. இது வந்து இப்போ ரீசெண்டா, இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான், இந்த வீடியோ எடுக்கிற கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து அல் ஜசீரா அப்படிங்கிற பத்திரிகையில வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதை தொடர்ந்து வந்து அங்க இருக்கக்கூடிய காசா மக்களை வந்து தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டே இருக்கிறனால அவங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அங்க இருக்க 2 நாளைக்கு முன்னாடி வந்த நியூஸ் படி பாத்தீங்கன்னா, புயல்னால தாக்கப்பட்டவங்க எல்லாருமே இப்ப கொஞ்சம் அந்த புயல் கம்மியாயிருச்சு. இப்போ வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம புயல் கொஞ்சம் கம்மியா போயிருச்சு. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து புயல் வந்தனால ரொம்ப தண்ணி அதிகமா போயிட்டு இருந்துச்சு. இப்ப அதெல்லாம் கம்மியாகி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணிகள் வந்து அந்த தேங்கி நிற்கிற தண்ணி எல்லாம் கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதனால வந்து நோய்கள் வந்து குழந்தைகளுக்கு நிறையவே அஃபெக்ஷன் ஆயிருக்கு. ஆல்ரெடி வந்து உணவுகள் ஒழுங்கா சாப்பிடாம நிறைய விஷயங்கள்னால வந்து குழந்தைங்க வந்து சரியா சாப்பிடாம நோய்கள் அதிகமா இருந்துச்சு. இப்போ ரொம்ப கொஞ்சம் அதிகமானது இல்லாம இந்த இன்ஃபெக்ஷன் வேற இன்னும் அதிகமா போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து வந்துட்டு இருக்கு. இதுக்கிடையில போர் நிறுத்தம் வந்து அறிவிச்ச இந்த டைம்லயும் கூட இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய ராணுவம் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க எல்லாருமே வந்து காசால இருக்கக்கூடிய பல பகுதிகளில் வந்து குண்டு வெடி தாக்குதல், இந்த ஏவுகணை தாக்குதல் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிட்டே தான் இருக்காங்க. பட் அதுக்கான முழுமையான ரீசன்ஸ் எதுவும் கொடுக்காம தான் தாக்குதல் நடக்குது. இப்போ ஒரு 4-5 இடத்துல தாக்குதல் நடக்குதுன்னா, ஒரு இடத்துல மட்டும் தாக்குற இடத்துல இந்த இடத்துல ஒரு தப்பு நடந்திருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னா, இந்த இடத்துல ஹமாஸ் எங்களுக்கு இருக்காங்கன்னு டவுட் இருக்கு, அந்த இடத்துல ஒரு துப்பாக்கி சூடு நடந்திருக்கு, எங்களை எதிர் தாக்குதல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பேர்ல இங்க தாக்குதல் நடந்தா, அதை பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு நிறைய இடங்கள் இங்க நடக்குதுன்னா கொஞ்சம் தள்ளி இந்த ஒரு 5 இடங்கள்ல ஒரு இடத்துல தான் தாக்குதல் வந்து நடக்குது அப்படின்னா, அந்த இடத்துல தான் மெயின் ஸ்பாட்டா இருக்கு அப்படின்னா, ஆனா அதை விட்டுட்டு காசால இருக்கிற பல்வேறு இடங்கள்ல வந்து தாக்குதல் நடத்துறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அங்க நடக்குது. ஸோ இதை தான் வந்து மக்கள் அங்க வந்து தெரியப்படுத்திருக்காங்க. இதை வந்து அங்க இருக்கக்கூடிய பிரஸ் பீப்புள் எல்லாத்துலயும் வந்து பேட்டி எடுக்கிற அந்த சூழ்நிலை, அதாவது புயல் வந்தனால அங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்க போன இடத்துல அந்த விஷயங்கள்லாம், இதெல்லாம் வந்து நைட் நேரத்துல தான் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படிங்கிற தகவலையும் வந்து வெளியே சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2023ல இருந்து இந்த போர் நடந்துட்டு இருக்கனால பாதி பாதி கட்டிடங்கள்லாம் இடிஞ்சு ஒரு மாதிரி ஒரு சின்ன ஒரு கல்லுனால அப்படி தாங்கி நின்று இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரிலாம் வந்து வீடுகள்லாம் வந்து நின்றுட்டு இருக்கு. சும்மா ஏதாவது போய் ஒரு கை வச்சாலே இடிஞ்சு விழுந்துரும், இல்ல ஒரு 2 பேர் போனாலே அந்த மொத்தம் பில்டிங்கும் வந்து இடிஞ்சு விழுந்துரும். ஸோ இந்த நிலைமையில ரொம்ப ஒரு இடிபாடுகளுக்கு நடுவுல நிறைய பேர் சிக்கியிருக்காங்க அந்த வீடுகள் இடிஞ்சு விழுந்து. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட வீடுகள் வந்து அங்க காசால இருக்கக்கூடிய வீடுகள் வந்து வீடுகளா இருக்கட்டும், மாடி மாடி வீடுகளா இருக்கட்டும், பெரிய பெரிய பில்டிங்ஸா இருக்கட்டும், அது எல்லாமே வந்து இடிஞ்சு விழுந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு நடுவுல நிறைய மக்கள்கள் வந்து மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னே சொல்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 வாரம் 4 வாரம் பிறந்த குழந்தை வந்து அந்த இடிபாடுகளுக்குள்ள வந்து மாட்டிக்கிச்சு. ஒரு கிட்டத்தட்ட அது ஒரு 2 நாள் கழிச்சு தான் வந்து அந்த குழந்தைய எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த புயல் வந்தனாலே நிறைய குழந்தைகள் வந்து பாதிக்கப்படுறாங்க. உறைஞ்ச நிலையில வந்து ஒரு குழந்தை வந்து எங்களுக்கு கிடைஞ்சாங்க. உறைஞ்சு
இறந்து போன நிலையில வந்து ஒரு குழந்தை வந்து எங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்கள் வந்து, அதாவது ஐநா சபையிலிருந்து அவங்க வந்து ஒரு மருத்துவர்களை இங்க உள்ள காசாக்குள்ள அனுப்பியிருக்காங்கல்ல இந்த ஒப்பந்தத்தின் மூலியமா, அவங்க வந்து இந்த தகவலை பத்திரிகையாளர்கள் கிட்ட சொல்லியிருக்காங்க. தெற்குல இருக்கக்கூடிய லெபனான்ல ஹிஸ்புல்லாவுடைய போராளி ஒருத்தரை வந்து நாங்க வந்து கொன்றோம் அப்படிங்கிற மாதிரி இஸ்ரேல் தரப்புல இருந்து அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு தளபதியை வேற நாங்க வந்து ஹமாஸுடைய தளபதி ஒருத்தரை வந்து நாங்க வந்து சுட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி ஒன்று வெளிவந்துருச்சு. ஸோ அதை தொடர்ந்து இந்த ஒரு செய்தி வந்து வெளிவந்திருக்கு. அதுக்கே வந்து ஹமாஸ் ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் எடுக்க போறாங்க. ஆனா அவங்க சைட்ல இருந்தும் இந்த மாதிரி ஒருத்தர் வந்து இறந்துட்டாரு அப்படிங்கிற தகவல் இன்னும் வெளியே வராம தான் இருக்கு. ஸோ அவங்க வந்து அப்படி இறந்த மாதிரி இருந்ததுன்னா ஹமாஸ் திருப்பி எதிர் தாக்குதல் பண்ணுவாங்க, ஒரு மிகப்பெரிய தாக்குதல் வந்து ஏற்படும் அப்படிங்கிற வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ அதாவது இந்த செய்தி புதுசா விட்டுருக்கேன், இந்த லெபனான்ல நடந்த இந்த செய்தியுமே வந்து உண்மையா இருந்ததுன்னா இதுக்கும் வந்து ஒரு தக்க பதிலடி கொடுக்குற மாதிரி இவங்களும் இறங்குவாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியுமே வந்து வெளியே வந்திருக்கு. ஆக்கிரமிக்கப்பட்ட கிழக்கு ஜெருசலேம் அப்படிங்கிற அந்த இடத்துல கிட்டத்தட்ட 900 வீடுகளை வந்து இஸ்ரேல்ல இருந்து படையெடுத்து இந்த மாதிரி போறாங்கல்ல, ஸோ அந்த மக்கள் எல்லாரும் கட்டுறக்கான ஒரு பிளான் வந்து போட்டிருக்காங்க. அதான் அங்க இருக்கிற மக்களுக்கெல்லாம் வீடு கட்ட போறாங்க, அவ்வளவுதான். ஏன்னா இவங்கள்ட்ட இருந்து ஆக்கிரமிக்கப்பட்ட, அதாவது காசா மக்கள் கிட்ட இருந்து ஆக்கிரமிக்கப்பட்ட இடங்கள்ல இஸ்ரேல் மக்களுக்கு வந்து வீடு கட்ட போறாங்க. ஸோ அது அவங்க தரப்புல இருந்தும், அதாவது அவங்களால கட்ட முடிகிற அளவுக்கு அவங்களுக்கு வசதி இருந்துன்னா அவங்களே கட்டுறாங்க. வசதி இல்லாத மக்களுக்கு கவர்மெண்ட் சைட்ல இருந்தும் வந்து, அதாவது இஸ்ரேலுடைய கவர்மெண்ட் சைட்ல இருந்து கட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எங்க நடக்குது, அதாவது வீடு ஒருத்தங்களுக்கு கட்டி கொடுக்குறது நல்ல விஷயம் தான். ஆனா மத்த மக்களை வந்து அந்த இடத்துல இருந்து துரத்தி விட்டுட்டு அந்த இடத்துல வீடு கட்டி கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்து தரக்கூடிய விஷயமா தான் இருக்கு. ஏன்னா அந்த இடத்துல மக்களே வந்து, அங்க காசா மக்களே வந்து அவங்க தங்கியிருந்த இடத்துல வீடுகள் இடிஞ்சு கிடக்கிறதுனால டென்ட் மாதிரியான ஒரு கூடாரங்கள் இந்த மாதிரி அமைச்சு தான் தங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல இருந்து அவங்கள தாட்டி விட்டுட்டு இப்போ இங்க இருக்கக்கூடிய மக்களை வந்து இஸ்ரேல் மக்களுக்கு வந்து ஒரு வீடு கட்டி தரோம், அந்த இடத்த கிளீன் பண்ணி வீடு கட்டுறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கஷ்டமான விஷயமா தான் இருக்கு. UNRAW அப்படிங்கிற இந்த நிறுவனம் வந்து இப்போ ரீசெண்டா அங்க இருக்க ஒரு கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க. எந்த மாதிரியான கணக்கெடுப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வரையும் அந்த போர் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இப்ப வரையும் ஏன்னா ரீசெண்டா புயல் வந்துச்சு, அதுக்கடுத்து இப்ப புயல் போனதுக்கு அப்புறமா அங்க இருக்கிற அந்த நீர் அங்க தேங்கி இருந்ததுனால அங்க இருக்கிற குழந்தைகளா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், கர்ப்பிணி பெண்களா இருக்கட்டும், ஸோ இவங்களுக்குலாம் வந்து நோய் தொற்று ஏற்பட்டிருக்கு. ஸோ அதெல்லாம் எந்த நிலைமையில இருக்கு, எவ்வளோ வந்து ஏற்பட்டிருக்கு, முன்னாடி இருந்ததை விட இப்போ எவ்வளவு அதிகமாயிருக்கு அப்படிங்கறத கணக்கெடுக்கிறதுக்காக இவங்க ஒரு கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க. அதுல கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் இருந்ததை விட ரொம்ப ஒரு 5 நாள்லயே வந்து எந்த அளவுக்கு வந்து உயரக்கூடாதோ அந்த அளவுக்கு அதிகமாவே உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு ஒரு 5 நாளைக்கு முன்னாடி ஒரு 5, 6 பேருக்கு இருக்குது அப்படின்னா, ஒரு 5 நாளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு வந்து அதிகமாயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த அளவுக்கு அதிகமாயிருக்கு. அதாவது ஒண்ணு வந்து இவ்வளவு நாள் போர் நடந்ததுனால பசியில இருந்த குழந்தைகளா இருக்கட்டும், இல்ல கர்ப்பிணி பெண்களா இருக்கட்டும், ஸோ அதனால இவங்களுக்கு வந்து இப்படி ஆச்சு. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி புயல் வந்தனால அந்த தண்ணி தேங்கி நின்று இருந்தனால, ஸோ அந்த இடத்துல வந்து குழந்தைகள் இந்த மாதிரி அந்த இடத்துல அவங்க வச்சிருந்தனாலையும் அங்க இருக்கக்கூடிய ஜம்ஸா இருக்கட்டும், அப்புறம் இந்த கொசுக்கள் இந்த மாதிரி தொல்லைகள்லாம் இருக்கிறனால வெடிகுண்டுகள்னால ஏற்படக்கூடிய அந்த புகை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து காத்தோட கலந்து அந்த காத்தே வந்து ஒரு சும்மா நார்மலா நீங்க யோசிச்சு பாருங்களேன், நம்ம ஊர்லயே வந்து பட்டாசு அதிகமா வெடிக்கும் போது நம்மளே நேர்ல பார்த்திருப்போம். ஒரு பனி பெஞ்ச ஒரு மிஸ்ட் அந்த மாதிரிலாம் வந்தா எப்படி இருக்கும், நம்ம ஊட்டி அந்த மாதிரிலாம் போனோம்னா கண்ணு பக்கத்துல இருக்கிறவங்களே தெரியாத அளவுக்கு ஒரு மாதிரி ஃபாக் வந்து ஃபார்ம் ஆன மாதிரி தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் தீபாவளி அன்னைக்குமே நமக்கு தெரியும். அதிகமா பட்டாசு வெடிக்கிற அந்த டைம்ல எல்லாம் அதிகமா ஃபார்ம் ஆயிருக்கு. இப்ப டெல்லியில கூட வந்து காற்று மாசு ஏற்பட்டு இந்த மாதிரி தான் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி நிலை வந்து நார்மலா ஒரு பட்டாசு வெடிக்கும் போதே இருக்குது அப்படிங்கும் போது மிகப்பெரிய குண்டுகளோ ஏவுகணைகளோ பீரங்கி தாக்குதல், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும்போது அந்த இடத்துல எவ்வளோ ஒரு அந்த காத்து வந்து நச்சுத்தன்மையா இருக்கும் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. ஸோ அதனாலேயே வந்து நோய்கள் வந்து அதிகமா ஏற்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஊட்டச்சத்து குறைபாடுனாலையும் நிறைய குழந்தைகள் வந்து பிறந்தவனே இறந்து போயிடுறாங்க. ஸோ அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்து வெளியே வந்திருக்கு. ஒவ்வொரு நாளும் வந்து காசால வந்து நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நடந்துட்டே வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு சில ஊடகங்கள், அதாவது இஸ்ரேல் கவர்மெண்ட் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மேல அதிகமான குற்றச்சாட்டுகள் வந்து குவிஞ்சுட்டே இருக்கு. போக போக வந்து நம்ம மேல குற்றச்சாட்டுகள் அதிகமாச்சுன்னா நமக்கு சப்போர்ட்டா இருக்கக்கூடிய நாடுகள், நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய நாடுகளும் வந்து நிறைய பேர் வந்து நம்ம மேல திரும்பறக்கான வாய்ப்பு வந்து அதிகமாவே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ அதனாலேயே வந்து எந்த ஊடகங்களையும் உள்ள விடாம அங்க இருக்கக்கூடிய செய்திகளை வந்து வெளியே அவ்வளோக்கா தெரிய விடாம பாத்துக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அது போக அங்க இருக்கக்கூடிய சில பத்திரிகையாளர்களுக்கு வேற கொஞ்ச நாளைக்கு முன்னால நீங்களே படிச்சிருப்பீங்க. பத்திரிகையாளர்கள் இந்த மாதிரி நடந்த தாக்குதல்ல வந்து 5 பேர் 6 பேர் வந்து பாதிக்கப்பட்டாங்க, 2 பேர் அதுல இறந்து போயிட்டாங்க, அந்த மாதிரியான ஒரு நியூஸ்லாம் வந்து வெளியே வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு அங்க நடக்கிற நியூஸ் வந்து வெளியே கசிஞ்சதுனாலோ அவங்கள வந்து தாக்குதலா வந்து அங்க அவங்கள தாக்குறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்க வந்து நடந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் நிறைய பத்திரிகைகள்ல வந்து இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஹெல்த் இஷ்யூஸ், அந்த குழந்தைங்களுக்கு நடந்த விஷயமும் வந்து இந்தியா டுடே அந்த பத்திரிகையில தான் வந்து வெளியே வந்திருக்கு. ஸோ இந்த விஷயத்தை பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது எல்லாமே கீழே வந்து கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க.